ஒரு வழியா போலீஸ்காரரை அமிச்சாச்சியா. இதுக்கப்புறம் நம்ம டர்ன் தான். சரி இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டேன். சரி என்னடா பிளாக் கலர் கார் எங்கிட்டு இடிச்சிருக்கேன்? ஒருவேளை ஒயிட் கலர் கார் எங்கிட்ட அவனோட கார் ஃபாஸ்ட் கார் எங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டது. ஓ இப்பதான் ஞாபகம் வருது. பேக் சைட்ல இருந்து வந்திருக்கீங்களா? சரின்னு சொல்லிட்டு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா சரியான தரமான ஒரு கார் இருக்கு. வாங்க எடுத்துக்கலாம் அதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போனேன். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புடிச்சிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க ஐயோ ஐயோ வண்டி மேலே சைட்லலாம் பார்க் இருக்காங்க. அப்போ உள்ள பிராண்டட் நியூ கார்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி. ஆஹா இங்க போறானா இவன். சாரி சாரி ப்ரோ, சாரியா சாரியா. வண்டி பார்க்கல நான். ஓகே போயிருப்பா. ஹார்ன் அடிச்சு பார்க்கலாம். எனக்கு டீ டீ டீன். ஐயோ எதுவும் கேட்கல. சரி ஓகே ஹார்ன் அடிச்சாலும் இவன் எதுவும் பேசல. இதுக்கப்புறம் வச்சு செய்யலாம் இரியா. அப்படியே பாருங்க இப்ப பாரு. ஐயோ அசால்தா அழுங்காம குலுங்காம வண்டி நிறுத்த பார்க்கலாம் அந்த கோடு பக்கம். ஆஹா நீ செட் ஆக மாட்டேன். ஓரமா விட்டுரு வண்டி. அப்பாடி ஒரு வழியாக வண்டியை விட்டு இறங்கிட்டா சாமி. ஆஹா இந்த காரை தான் எடுக்கலான்னு இருந்தேன். சூப்பரா இருக்கு. சரி அவன் போலீஸ்காரன் எங்க இருக்கான்னு சாரி மிலிட்ரி எங்க இருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா இங்க பாருங்கயா பக்கம். ஏ என்னையா கார் இது மிலிட்ரிக்கா செமையா இருக்கியா. விஜய் வச்சிருக்க மாதிரி பிஎன்டபிள்யூ எலக்ட்ரிக்ல இருக்கு. ஐயோ என்ன அது. சாரி கமான் சூன். ஐயோ சரியா இந்த கார் எடுத்தா மாட்டிப்போம். இதுனா காரு ஐய் வர மாதிரி. யோ ரோல்ஸ் காரையா பயணம் பயணம். சரி எங்க இருக்கான் அவன் அந்த மிலிட்ரி காரன் எங்க இருக்கான். ஐயோ வரலையா. ஆஹா ஒயிட் கலர் கார் எடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சோம். காட்டுல போனா சரி பிளாக் கலர் எடுத்து நம்ம ஃபாரஸ்ட்ல ஓடிய வண்டி. அப்பா கையை வலிக்குதுடா. இது ஒளிஞ்சு பார்க்க என்ன வரான்னு சரி யாரும் வரல. சரி ஓகே என் டயர்ல உட்காரும். ஆஹா உள்ள இருந்து கம்பெனில இருந்து லைட் எரியுது. ஒரு வேளை வந்தாலே வந்துருவாங்க. விட்றா வண்டியை ஜூட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண. ஐயோ சரி பாட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இருங்க. போக்குல எதுக்கு பாட்டு வேற. டோரை சாத்து. அப்ப பாருங்க. ஐயோ வண்டி தரமா இருக்கியா. ஆஹா ஃப்ரெண்ட்லயே பயமா இருக்கு. ஏய் செமையா இருக்குன்பா. சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க என்னோட ரேஸ விட்டா இடிக்காம போ. அடே கப்பா. ஏய் ஏய் சரியான வகையா தம்பி வரம்போ வண்டி வரம்போ வரம்போ. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா உங்களுக்கே தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஐ மீன் காட்டில் அந்த காட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த ரோடு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரோட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஒன்று இருக்கும். அந்த பால் உங்களுக்கே தெரியாது ஜூஸ் பால்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஜூஸ் பாலை கீழே தள்ளிட்டு அதுக்கு பேக்ல வந்து நம்ம ஃபுட்பாலை தான் ஆட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஐயோ வண்டி சரியான அடி வந்துச்சு. ஆஹா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நண்பா. இதுக்கப்புறம் பாருங்க என்னோட அடியை மட்டும் நீங்கள் பாருங்க. இதுக்கு மேலே தான் இது என்னடா பீக்ல வர மாதிரி பீமா சக்தி மாதிரி இருக்கு. சரி ஃப்ரீ ஃபயர்ல பீமா சக்தி மாதிரி இருக்கு. இருந்தாலும் இருக்கலாம். சரி வாங்க நம்ம போய் ஜூஸ் பால் தானே எடுக்க வந்தோம். அந்த ஜூஸ் பால் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அது ரப்ப ஜூஸ் இருக்குன்னு தான் தெரியும் எனக்கு சொன்னாங்க. இப்ப பாருங்க யாருக்கும் தெரியாம நைட் டைம்ல வந்து கடத்த போற அந்த ஜூஸ் பால். ஆஹா உங்க கண்ணுக்கு தெரியுது அங்க பாருங்க ஜூஸ் பால் அதுதான். இதுக்கப்புறம் விட மாட்டேன் அந்த ஜூஸ் பால் எடுக்கிறதோட சொந்தம் யாருன்னா இருக்கீங்களா. அப்பாடி யாரும் இல்ல. சோ இங்க பாருங்க உங்களுக்கே தெரியுது பிக் ஜூஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிருக்கா. இது எடுத்துட்டு போய் நம்ம கடை மேல வச்சோம்னா அவ்வளவுதான். நம்ம கடை சும்மா செமையா ஓடும். நம்ம கிட்ட இருக்கிற கடைலாம் எல்லாம் தீத்துருவேன். சரி இதுக்கு மேல எப்படியாச்சும் ஏறணும். ஐயோ இது சவுண்ட் வருது. இங்க இருந்து அடிச்சு அது உள்ளோட உழைக்க முடியாது. ஸோ மேல ஏறிட்டேன். ஆண் கராத்தே மாதிரி ஒரே அடிதான் அடிச்சா பால் கீழே கவுந்துருச்சு. ஆஹா இன்னும் ஒரு அடிச்சா பால் கவுந்துரு. பால் போது போது தம்பி ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். அப்பா அடி. இந்த பாலை எப்படி நிக்குமா. ஐயோ தெரியாம தள்ளி போட்டுட்டே நிக்கணும் நினைக்கிறேங்க தடுத்து. ஆஹா அதுவும் ஒடிச்சு கீழே போயிடுச்சா. இதுக்கப்புறம் நான் கீழே போனா நான் செத்துருவேன். சரி எப்படின்னு போய் பள்ளத்தாக்குல தான் நான் மோதிட்டு இருக்கேன். அந்த பால் அப்படி கேட்ச் பண்ணிக்கலாம். சரி கீழே ரொம்ப தூரம் போய் பார்ப்போம். ஒரு கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் இருங்க. ஐயோ இதுக்கு மேல கால் வலிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு கீழே அப்படி போனோம் பேசாம கார் எடுத்துக்குவோம். ஆஹா கண்ணு கெட்ட தூரத்துல காய்க்கு காணே அது. நம்ம கார் எடுத்துட்டு போறதா நம்மளுக்கு நல்லது. இதுக்கப்புறம் விடக்கூடாது அது. இப்ப பாருங்க என்னோட வழிய மட்டும் நீங்க பாருங்க. நான் கார் எடுத்துட்டு போறேன். எங்கடா இருக்கு நம்ம கார் எலக்ட்ரிக் காரு. ஆஹா எங்க இருக்கா. சரி சரி இதுக்கப்புறம் பாருங்க என்னோட கார் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்றேன்ட்டு. ஆஹா தம்பி ஸ்டார்ட் ஆயிருப்பா. ஸ்டார்ட் ஆகுமானே. சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க அந்த கார் வந்து சரி அந்த பாலை எடுத்துட்டு பிக் பால் எடுத்துட்டு சும்மா ஜூஸ் கடை வச்சு பாருங்க எப்படி பழங்க ஆறு போற மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் ஐஸ்ல பார்த்தா சரியான ஜூஸ் கடை ஓட போடுது. இதுக்கு மேல கஷ்ட கட்ட கடை எல்லாம் போக போகுது நின்பா. ஆஹா இதுக்கப்புறம் இங்கே மரத்துல மோதிட்டா. பால் இருக்கும் போதுனால பால் இருக்கும் பசி இருக்கும். ஆனா பால் இல்லையே பிக் பால் இல்லையே. ஸோ இதுக்கப்புறம் இதான் வேஸ்ட் தான். சரி வேஸ்ட் எடுத்துரும் வண்டியே. வளைய வளைய ரைட் விட ரைட் விட. அடா வண்டி போடத்தக்கா. ஐயோ பள்ளத்தாக்கா. ஐயோ ஐயோ பள்ளத்தாக்கடா. ஐயோ ஐயோ இதுக்குள்ளதான் போயிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த பாலு. இது வழிதான் கடத்தணும்னு நினைக்கிறேன் பாலு. அப்பாடி ஒரு விட வந்தா. ஐயோ ஐயோ வண்டி ஐயோ அப்பா உடம்புல இருக்கிறதெல்லாம் விழுந்துருச்சுடாடே. மெதுவா ஓட்டுறா. அட காரு தன்னால கவுந்து விட்டுருச்சேடா. ஐயோ ஒரே பிராங்க்லின் ஏதாச்சும் பண்றா. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க பாருங்க வாழை உருண்டு போறது தெரியுது. அவங்க கண்ணுக்கு தெரியுதா. அங்க பாருங்க அங்க போயிருச்சு. வண்டி எடுப்பா டக்குன்னு முடியல. ஐயோ இப்படிலாம் பண்ண ஆகுதுன்பா டக்குனியா. ஐயோ ஐயோ எடுத்துட்டு 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 எடுத்துட்டு. ஆஹா முடியல அடியில.
தலைகீழ இருந்தா தலைலாம் வலி எடுக்குதுமா. சீக்கிரம் சீக்கிரம் முடியும் முடியும் அவ்வளவுதான். வண்டி கவுத்துட்டா. இப்ப பாரு ரிவேஸ் எடுத்துட்டு போற மாதிரி வண்டிய. எனக்கு தெரியும் நீ அந்த பால் எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். இதுக்கப்புறம் நான் பாருங்க எங்க போச்சு, இங்கதான் இருந்திருக்கும். அச்சோ, நானும் ரொம்ப தூரம் தேடி பார்த்தேன், அந்த பாலை காணும் என் நண்பா. இதுக்கப்புறம் அந்த காரை காணும் நண்பா, எங்க போயிடுச்சு. நானும் வழியா தேடி பார்த்தேன். நம்ம ஜூஸ் பாலே எவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை மேல எடுத்துட்டு போய் வச்சுட்டு இருப்பானோ. இருக்கலாம், மேல வச்சுட்டு இருப்பான். அதுக்கும் மேல டைம் பார்க்கும். ஐயோ அந்த வழி வேற மறந்து போச்சு. சரி காட்டு வழியா போய் பார்ப்போம், இருங்க வெயிட் பண்ணலாம். ஐயோ வண்டி எங்கே பறக்குதாடாடா. ஐயோ வண்டி இதுக்கு மேலே ஏற்படுத்த தெரியல. சரி நம்ம வச்சிருக்கிறது எலக்ட்ரிக் கார் தான். அவன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கான், மலை காட்டு மலைலாம் ஓட்டலான்னு சொல்லியிருக்கான். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஹா ஏறிச்சா வண்டி, ஒரு வேளை தேத்திட்டா. இப்போ வச்சு அழுத்துற பாரு. அப்பா சாமி, அவ்வளோதான் முடிச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க என்ன பக்கம் ஹைவேலாம் தெரியுது. மலை மேல ஏற போறேன். ஐயோ வண்டியா எங்கே வண்டி பார்த்துருச்சா. பாவி கவப்புக்கு அடிக்கல, கவுந்தாப்ப அடிச்சு உள்ள போயிட்டுடா. மரம் ஓ வரத்தலே குத்திட்டாடா. எல்லாம் இருக்க மாட்டேடா கருமறிகளுக்கு. ஐயோ இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. சரி நம்ம வந்த வழியே நேராவே நம்ம வழியாவே போயிடலாம். அந்த வழியும் நினைக்கிறேன். ஐயோ டே மரண்டா. ஃப்ராங்க்லின் ஃபர்ஸ்ட் நீ டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும்டா. எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி ரோட்ல போனா கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம காட்டு வழியா போலாம். இருங்க எந்த வழி. ஆஹா இந்த வழியும் தான் நினைக்கிறேன். சரி காட்டு வழி ஏற்றி பார்ப்போம். இருங்க இந்த வழியா எந்த வழியா. கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வழி தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பாருங்க வந்து காட்டில் ஏற்ற பாருங்க. ஆனா பாவி ஒழுங்கா ஏற்ற மாட்டேடே அதுவும். சரி இதுக்கப்புறம் அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வழியும் தான் நினைக்கிறேன். சரி வாங்க இந்த வழியும் பிரிஞ்சிடும். அவ்வளோதான்டா, ஒன்றுமே தடுக்க முடியாது. பார்த்தீங்களா இல்லையா ஆனா பாவிங்களா. சரி ரைட்டா லெஃப்ட் தெரியல. சரி வெளியே போய் பார்ப்போம். எல்லாம் இறைவன் செயலுன்னு சொல்லிட்டு இந்த வழியில போனேன். இதுக்கப்புறம் பாரு ஃப்ராங்க்லினே, அந்த ஜூஸ் கடையிலுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். எப்படி ஜூஸ் விற்கிறது மட்டும் பாரு. எனக்கு தெரிஞ்சு அங்கதான் எடுத்துட்டு வண்டியை பார்த்து மெதுவாட்டும் சொல்ல. ஆஹா மேல வந்தாச்சு. இந்த பீமா சக்தி கிட்ட வந்துட்டு இருக்கோம் இப்பதான். சரி இதுக்காக முழுகா ஓட்டுறா. இவன் யாரா, இவன் கையில ஏறா வண்டி கொடுத்துட்டு. இப்ப பாரு ஒழுங்கா ஓட்டுறா. இது ஃப்ராங்க்லின். ஜூஸ் கடைய வாங்கிட்டு கடத்த ஒருத்த அடிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கனே. ஜூஸ் கடைய ஆஹா இங்க பாருங்கயா, திருட்டு பசங்க திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க எவ்வளவு பெரிய திருட்டு தீவிரவாதியா இருப்பாங்க பாத்தீங்களா. இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன். வாங்க தம்பிங்களா, இப்ப இருங்க நம்ம காரை கரெக்டா கொண்டு போய் அங்க நிறுத்தினா இருப்பா. எங்க போறோம். ஃப்ராங்க்லின் நீதான் ஓடாதா. கொஞ்சம் இரு வச்சிரு. 7வது அறிவு ஒன்று சொல்லுது. காரை எதுவுமே பக்கம் பார்க் பண்ண, அப்பதான் அந்த காலை பின்னாடி போக முடியாது, தடுக்க முடியும். சரியா. இப்ப பாரு என் வண்டி எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறான். அழைச்சி இருக்கிறான். யூட்டர்ன் போட்டு எடுத்து ப்ரோ. ஆஹா ஃப்ராங்க்லின், இப்பதான் நான் சொல்ற மாதிரி கேட்கிறேன். ஃப்ராங்க்லின் வண்டி அப்படியே விட்டுட்டு அப்படியே அந்த ஜூஸ் ஸ்டாண்டுக்கு மேல ஏறி பார்க்கலாம். எங்கடா போற. போயிடலாம் ஆடா பாவி. பாருங்க இதுக்கு மேல நம்மள ஒன்றுமே பண்ணவே முடியாதுப்பா. சத்தியமா சொல்றா, ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதான், ஒன்றுமே பண்ணவே முடியாது, தேடிக்கவே முடியாதுப்பா. அவ்வளவுதான்ப்பா. இதுக்கப்புறம் பாரியா நான் என்ன பண்ண போறேன்னு விட்டோம். இப்ப பாரு இந்த பாலை ஒரு ரேட்ல ஓட்டுறா. அவ்வளவுதான் உடுச்சா பால் நவர்ந்தா இல்ல. இப்ப பாரு. ஆஹா பால் நவர்ந்துச்சு ஓட்டுறா கைப்புல. அப்பா ஐயோ காலுங்க வலிக்குதுடா. இதுக்கப்புறம் பாரு நான் எப்படி குதிச்சு எப்படி கீழே பாரு. வண்டி இடம் அனுசரிச்சு இது ஐயோ கவுந்துச்சு. இந்த காருக்கு அந்த பால் பண்ணே போவோம். இந்த பால் மட்டும் கீழே உள்ளாந்தா சரியா. ஆஹா உள்ள இருக்கிறது உடஞ்சிருச்சு. லைட் உடஞ்சிரும். ஐயோ நாங்கெல்லாம் சும்மா மீதே சும்மி அடிக்கிறோம். என்கிட்டயே பால் வச்சு விட்டுறீங்களா. நல்லா ஃபுட்பால்லே ஃபர்ஸ்ட் ஆலையா நான் ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்குமே. போ தம்பி இந்த வேலையை தான் வந்தாரு. போடு ஒரு நிதி பால் கேட்டா அடிச்சடில நம்ம கடையாண்டே போகுது பாருங்க. பால் எப்படியாச்சும் ரோடு கொண்டு கார்ரா. கார் எதுவும் சொல்ல மாட்டான். ஐயோ பாலு எகிரிச்சரியா பாலு. ஐயோ ஒப்பனும் அதுக்கு ஏன்னா ஏமாற வந்துச்சு. இதுக்கப்புறம் விடக்கூடாது. சரி இந்த பால் உரமா போல அப்படியே உருட்டிட்டு போவோம். ஆஹா இது இன்னும் இவ்வளோ வேகம் மெதுவாக போகுது. இன்னவரக்குள்ள மட்டும் வேகமா போயிடுச்சு. அதனால எடுத்துட்டு போயிட்டு போன ரூட்ல வந்துட்டியும் கம்பல்சரி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி இதுக்கப்புறம் வாங்க கண்டிப்பா விடக்கூடாது. இப்ப பாரு நான் எப்படி அந்த பாலை எடுத்துட்டு போற மட்டும் பாருங்க அடிக்க. ஆஹா நான் இங்க போய் மோதிருமனே கார் பால மோதாதா. ஐயோ மோதிருச்சு. சரி இதுக்கப்புறம் விட்டா ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம வேலை காமிக்கணும். ஐயோ விடிய வர ஆரம்பிச்சிருச்சா.
சுத்தம் மாட்ட போறேன் இதுக்கு மேல நான் போலீஸ் எங்கடா பாலை காண்டோம் இல்ல நானே சும்மா டென்ஷன்ல இருக்கேன் நீ ஒரு பக்கம் காணுமா இங்கதான் இருக்கியா எப்பா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா எனக்கு அந்த பாலை மட்டும் கீழே கொஞ்சம் பலதாரம் தள்ளி விட்டுறீங்களா ப்ளீஸ் ஹெல்ப் மீ சரி விடுங்க நானே தள்ளி விடுறேன் என்னோட கடைக்கு தானே வைக்கணும் இப்ப பார்த்து ரிக்வேஷன் எடுத்துட்டு போயிட்டு பாருங்க இப்ப அந்த பாலுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க விட்றா ஐயோ பாலர் வரைக்கும் நவுட்டுட்டேன் திருப்பி அந்த அங்க பாருங்க அந்த சவுண்டு கேக்குதா உங்களுக்கு அந்த மோட்டர் சவுண்டு அந்த ஜென்செட் சவுண்டு கேக்குதா அடா பாருங்க ரோட்லயுமாடா ஜென்செட் வைப்பீங்க நீங்க திட்டு தீவாதீங்க திருப்பிறோம்லயே ஜென்செட்லாம் வச்சிருக்காங்க காசு கொடுத்து சரி இதுக்கப்புறம் விடக்கூடாத பால் எப்படி வச்சு நவுத்திருந்தேன் அவ்வளவுதான் வந்தாச்சு நாம தான் சொல்லிட்டு பால் முடிஞ்சாலும் நோத்துனேன் இதுக்கப்புறம் இது ஆப்போசிட்ல இடிக்காரா போட்டேன் சரி அந்த பக்கம் போயிடக்கூடாது டிஸ்டர்ப் பண்ண குதிரை வளர்க்குறாங்கடா குதிரைகிட்ட போல முடிச்சிட வேலை ஐயோ அவங்க இருக்கக்கூடாது வரம்பா வாங்க ஒரு வேலையை அடிச்சு இந்த பக்கம் வந்துருச்சு சரி இதுக்கப்புறம் அந்த பக்கம் உள்ள போகக்கூடாது இங்கே கட்டெல்லாம் இருக்கியா ஐயோ அப்பா அங்கே பாருங்க குதிரை ஓடிடுச்சியா இருங்க நம்ம உள்ள எடுத்து ரிவேஸ் போட்டு வண்டியை வச்சா பாருங்க கட்டமால வண்டி ஏறாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் கட்டப்பாளையம் இல்லை என்ன நான் கட்டப்பாளையம் சரி கட்டப்பாளையம் சரி பாருங்க ஒரே இடிதான் ரிவேஸ் வந்து கிட்ட போட்டு வண்டி அடிச்சியா கண்டிப்பா கவுந்தர் நினைக்கிறேன் பார்க்கலாம் இருங்க ஏய் யாருப்பாது குறுக்க வருது இப்ப பாரு அந்த மலை மேல எப்படியாச்சும் உருட்டிட்டு போய் தள்ள போறாங்க அடே எங்க அப்பா வண்டி கார் வண்டி இருச்சா ஆஹா மலை மேல விடுமா அடே சைட்ல இருந்துச்சா அடா பாவீங்களா சரி இருங்க கீழே தள்ளி விட்டுருவோம் இதுக்கப்புறம் ரோடு வந்துடும் நம்ம ஐயோ என்ன கீழே போயிடுச்சு இதுக்கப்புறம் அது கீழே போற போற அது வண்டிக்கு ஆடா பாவி போடு ஐயோ மேல விழுந்துச்சு நம்ம கீழே வெயிட் பண்ணுவாங்க ஆடே எங்க ஒப்பனை வந்து மேல வந்துருச்சு ஐயோ ஏய் இதுக்கப்புறம் விடுக்குதாரா இருறா அவனுக்கு பாடுறா வேகமா தள்ளிட்டு என்ன பண்றான்னு பாடுறான் பாரியா அவங்க கதையை முடிக்க போற இல்லைன்னா அந்த பாலை எப்படியாச்சும் கரெக்டா கொண்டு போறேன் என் கடையாண்ட கரெக்டா கொண்டு போறேன் இன்னும் கொஞ்சம் தருங்க என் கடை வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட வர போறேன் எனக்கு வேற சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது எங்கடா பாலை காணும் நேற்று மிக்கிற பழுத்து முடியா அவ்வளோ ஒப்பனை வந்து அங்கே போயிட்டியா இருடா வேக பாரு இப்போ பாரு ஐயோ மேலே வந்துச்சு ஆடப்பா தள்ளி விட்டுருச்சே அந்த பால் ஐயோ பாப்பா ஐயோ சாவடிச்சிருச்சியா ஐயோ செத்து போயிட்டனே ஐயோ